நாம் அனைவரும் ஏதோ ஒரு எண்ணத்தோடு நாளைய தினத்தை நோக்கி எதிர்பார்ப்பை வைக்கின்றோம். சிலர் பணத்தை எதிர்பார்க்கின்றோம், சிலர் நிம்மதியை எதிர்பார்க்கின்றோம், சிலர் உறவு மீண்டும் இணைய எதிர்பார்க்கின்றோம், சிலர் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கின்றோம், சிலர் உடல்நலன் மேம்பட எதிர்பார்க்கின்றோம். குழந்தைகளின் கல்வி, திருமணத்தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, இப்படி அனைத்து தேவைகளையும் எதிர்பார்த்து நாளைய தினத்தை நோக்கி இருக்கின்றோம். ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடும் அந்த ஒரு நொடியில் எல்லாம் நழுவியது போல தோன்றுகின்றது. அதை தடுத்து நிறுத்தும் சக்தி உனக்குள் இருக்கின்றது. அதை தூண்ட என்னுடைய வாக்கு உனக்கு நிச்சயம் தேவை. முருகன் இந்த வாக்கை இன்று உனக்கு தருகின்றேன். நாளை நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும், 100% நடக்கும். நாளைய பாதை உனக்கு வெற்றிக்கான பாதையாக தான் வழிவிடும். உன் காலடி எங்குள்ளதோ அங்கு பூக்கள் விழும். நீ இன்று வரை எதிர்பார்த்தது நாளை உன்னை எதிர்பார்க்கும். இதற்காக இத்தனை காலமாக நீ காத்திருந்தாய். காலம் உன்னை சோதித்தது, ஆனால் மனதை நீ களையவில்லை. அந்த மனதிற்கு தான் இப்பொழுது முருகன் ஒரு பாராட்டாக, ஒரு அருளாக, ஒரு மாற்றத்தோடு வந்து நிற்கின்றேன். முருகனுடைய அருள் எப்பொழுது நேரடியாக நம்மை மாற்றும் சக்தியாக மாறுகின்றதோ அப்பொழுதே பரிபூரணமான அருள் கிடைத்து விட்டது. ஒரு வார்த்தை சொன்னால் வாழ்க்கையே வேறு பாதையில் செல்கின்றது. உங்கள் எண்ணங்களில் உருவான விருப்பங்கள் என் கையில் நிறைவேறும் திட்டங்களாக மாற்றப்படுகின்றது. இந்த உலகமே எதிர்த்தாலும் முருகன் உன் பக்கம் நின்றால் உச்ச வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. ஒரு வேலையை ஆரம்பித்தால் அதை முடிக்கும் வரை நான் உன்னை விட்டு வைப்பது இல்லை, விட்டு விடுவது இல்லை, கைவிட்டு விடுவது இல்லை. உன் பெயரை அந்த வேலை முடிந்த பின் பெருமையுடன் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விஷயத்தில் மாற்றத்தை நான் நிகழ்த்துவேன். உன் கனவுகளுக்கு எல்லாம் காலம் வந்திருக்கின்றது. நாளைய தினமே உன் ஆழ் மனத்தில் பதிந்த அந்த ஆசைகள் மேடையை அடைகின்றன. இதை நம்பு. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் அருள் எங்கும் தங்குவது இல்லை. முதலில் மனதை அமைதியாக்கு. பரபரப்பில் அருள் குரல் கேட்காது. குறைந்தபட்சம் 10 நிமிடம் உன் உள்ளத்தை கேள். அதுதான் தெய்வீகத்தின் மௌனத்தின் பேச்சு. நல்லதை நினை, நல்லதையே நிகழ்த்தும் அதிசய சக்தி உன்னுள் வருகின்றது. முருகனை நினைத்து வாழும் ஒருவருக்கு பதிலில்லாத கேள்வி என்பது கிடையாது. அன்போடு, அறத்தோடு, சிந்தனையோடு உன் வார்த்தைகளையும் நடத்தையையும் தேர்ந்தெடு. வஞ்சகம் இல்லாமல் வாழும் ஒவ்வொருவரும் வெற்றி காணாமல் போக முடியாது. உன்னுடைய ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு தவிப்பும் ஒளி தரும் தருணமாக உருமாறும். ஏனென்றால் முருகன் நான் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். குனிந்து நடந்தவனை உயர்த்துவது முருகனுடைய இயல்பு. அதை மறந்து விடாதே. அதுதான் உன் நம்பிக்கையின் முதற்கட்டமாக அமையும். நாளை எந்த நேரத்திலும் ஒரு செய்தி வரும். அது ஒளிக்கதிராக எண்ணு. அது உனது காலத்தை மாற்றும். நீ நினைத்தது ஒன்று மட்டுமல்ல, பல விருப்பங்கள் ஒரு சேர நிறைவேறும். அது எப்படி? முருகனின் வேல் ஒரு தடையையும் வாழ்வில் வைக்க மாட்டாது. காலம் இப்பொழுது உன் வசமாக மாறியுள்ளது. உன் வாழ்வில் இன்று வரை நிலைத்து வந்த கற்கள் இப்பொழுது நீக்கப்படும். பணம், நிம்மதி, செழிப்பு, அமைதி எல்லாமும் உன் வாசலை தேடி வரும். இதற்கான காரணம் உனது அன்பு, உனது கண்ணீர், உனது ஆழ்ந்த தியாகங்கள். இன்று உனக்காக நானே செயல்பட ஆரம்பித்திருக்கின்றேன். நாளை உனக்கான வெற்றிக்கான தொடக்க நாள். அந்த நாளின் அழகை புரிந்து கொள்ள இப்பொழுது நீ தயாராகிவிடு. முட்டுக்கட்டையாய் இருந்த விஷயத்தை எல்லாம் கடந்து நீ வந்து விட்டாய். இனி தெளிந்த பாதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். முருகனின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும், உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். அப்படி நீ சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் இப்பொழுது பதில் கிடைத்து உன் கஷ்ட காலம் முடிந்து இப்பொழுது உன் வாழ்விற்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருப்பதால் யாராலும் உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை தடுத்துவிட முடியாது. எல்லா நேரமும் இனிமேல் நான் கொடுக்க போகின்ற நல்ல நேரங்களாக உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. எத்தனை நாள் நீ காத்திருந்து கவலையோடு இருந்தாயோ அந்த காத்திருப்புக்கு எல்லாம் இப்பொழுது பதில் கிடைக்கப் போகின்றது. மனதிற்குள் எந்த ஒரு சந்தேகமும் வைக்காதே. உன் வாழ்க்கை மலரப் போகின்றது என்று முழுமையாக நம்பு. நான் உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ அழைத்தால் மட்டும் போதாது. நானே உன்னை தேடி தானாகவே வந்து விடுவேன்.
உன் மனதில் உள்ள காயங்கள் எதை பற்றி என்று அறிந்து அதற்கான சரியான மருந்தை இப்பொழுது கொடுத்து உன்னை குணப்படுத்தி பரிபூரணமாக செயல்பட வைப்பதுதான் இந்த முருகனுடைய முதல் கடமை. நீ எதை இழந்திருக்கின்றாயோ அதை நினைத்து சிறிதும் கவலைப்படுவதை விட்டுவிடு. இழந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதைவிட சிறப்பானவற்றை தரப்போகின்றேன். சிறப்பானது கிடைத்தாலும் அது கிடைத்ததற்கு சமமாகுமா என்று மனதிற்குள் நினைக்காதே. உன் ஏக்கங்கள் தீரும்படியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன் கண்களில் மீண்டும் ஒளியை நான் நிரப்புவேன். உன் பாதையில் மீண்டும் பூக்களை நான் நிரப்புவேன். இழந்த நம்பிக்கையை மீண்டும் நான் உன் மனதிற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வேண்டியது ஒன்று என்றால் உனக்கு நான் கொடுப்பது வேறொன்றாக இருக்காது. நீ வேண்டியதன் காரணமாக கிடைக்கக்கூடிய மறுபொருளாக தான் இருக்கும். ஆனால் நீ வேண்டியதை காட்டிலும் அது சிறப்பானது. நான் வேண்டியது ஏனப்பா கிடைப்பது இல்லை என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, உன்னை நெகிழ வைக்கக்கூடிய விஷயங்களை நான் உனக்கு தருகின்றேன். உன்னை கவலைப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். மனதிற்குள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்தை சற்று நிறுத்திவிடு. வெற்றியை நான் என் கைகளில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காகவோ நீ போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கோபங்கள் அனைத்தும் குறைய வேண்டும். உன்னுடைய மனம் அமைதியை பெற வேண்டும். பாரம் அனைத்தும் முழுவதுமாக நீங்க வேண்டும். பயம் இருக்கும் இடத்தில் இந்த முருகனின் மீது பக்தி வளர வேண்டும். முருகனை நினைக்க ஆரம்பித்து விட்டால் உள்ள துணிவும் தைரியமும் தானாக ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்க தொடங்கிவிடும். என்னை முழுமையாக நினை. பயம் விட்டு விலகிவிடும். துயரங்கள் நொடியிலேயே அழிந்துவிடும். உன் வாழ்க்கையை என் வேல் வந்து பாதுகாத்து நிற்கும். தடையாக வந்த விஷயங்களையெல்லாம் என்னுடைய அருளாக நான் மாற்றி விடுவேன். கால தாமதம் என்கின்ற ஒன்றும் என் திட்டத்தில் இருக்கின்றது. அந்த தாமதம் எப்பொழுதும் உனக்கு தேவையானவற்றை தவறாமல் கொடுப்பதற்காக தான். உனக்குள் இனி ஒளி வீசப் போகின்ற நம்பிக்கை புது நம்பிக்கை. நான் வாக்காக பதில் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்தது 100% நிச்சயம் நடக்கும் என்று. அதற்குள் 1000 அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றது. நீ வெறும் வார்த்தைகளால் இப்பொழுது கேட்கின்ற, ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கின்றது. அதை நீ நாளைய தினத்திலிருந்தே உணர்ந்து கொள்வாய். இன்றைய தினத்தில் என் அருள் வாசலுக்கு வந்து விட்டாய். கடந்த நாட்கள் அத்தனையும் பெற்றிருந்த சோகங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. இனி கண்ணீர் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உன் முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது. அதற்கான பலன் உன் வாசலை தேடி வரும். நல்லது நடக்கும்.